ஹாய் கைஸ், 18th ஜூலை வெள்ளிக்கிழமை. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு திங், நேற்று பேசின வீடியோவில் நம்ம சொன்ன பாசிட்டிவ் ஓப்பனிங் அப்படிங்கிறது 25,228, நெகட்டிவ் ஓப்பனிங் 25,158. நமக்கு இன்றைக்கி கிடைச்ச ஓப்பனிங் என்ன அப்படிங்கிறதையும் நான் வாட்ஸ்அப் குரூப்பில் மார்க்கெட் ஓப்பனிங் முன்னாடி ப்ரீ மார்க்கெட்டே சொல்லியிருப்பேன். ஸோ இன்றைக்கி நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான். பட் அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் ஓப்பனிங்க்கு நடுவில் ஓப்பனிங் கிடைக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். ஓப்பன் என்னமோ அதில் தான் நம்ம ஓப்பன் ஆகிறோம். பட் ஓப்பன் ஆன ஃபஸ்ட்டு கேண்டல்லையே நம்ம நெகட்டிவ் ஓப்பனிங்கை பிரேக் பண்ணுறோம். ஸோ மார்க்கெட்டுடைய ஹையே ஓப்பனிங் கேண்டல் ஓப்பன் ஆன அந்த ஹை தான். அந்த ரேஞ்சுக்கு மறுபடியும் மார்க்கெட் வரவே இல்லை. ஸோ நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த டே பிரேக் பண்ணுற நம்ம ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ்லேயே ஃபஸ்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸ் சொல்லக்கூடிய 25,132 நம்ம அச்சீவ் பண்ணுறோம். 25,132. நேற்று பேசின வீடியோலே நம்ம நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த டே பிரேக் பண்ணி போனால் இல்லை நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த டே கிடைச்சா நம்ம 24,938 நோக்கி நகருவோம். அப்படி நகரும்போது நமக்கு 132ம் 25,062 முக்கியமான இன்ட்ராடே டிஃபென்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு க்ரீன் கேண்டல் அந்த 132 தடுக்க தான் ட்ரை பண்ணாங்க. பட் ஃபெயில்டு. அங்கேருந்து இன்ட்ராடே லெவலில் செல்பில் கீழே ஸ்டேபிளான மார்க்கெட்டு 2 இன்ட்ராடே லெவல் டார்கெட்டுமே அச்சீவ் பண்ணி மார்க்கெட் செகண்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸை ஸ்ட்ராங்கான கேண்டலில் பிரேக்கும் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கு அடுத்து மார்க்கெட்டுடைய மூவ் அவ்வளோதான். செகண்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸ் கீழே வந்து ஸ்டேபிளான மார்க்கெட்டு செகண்ட் செட் ஆஃப் பிஆர் மார்க்கெட்டை கன்ஃபார்மும் பண்ணுறாங்க பிஎஸ், ஆஸ் வெல் அஸ் மார்க்கெட்டை அதுக்கு கீழே புஷ்ஷும் பண்ண முடியல. ஆக்சுவல் ரீசன் இதுக்கு கீழே இன்னொரு 40 பாயிண்ட் பாக்கி இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து புஷ் நெடல் இருக்குது. நான் இதை ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸாகவே மார்க்கெட் அதோடைய புஷ்னல் வேல்யூ கிட்ட போகும்போது உடனே எல்லாம் புஷ்னல் வேல்யூ அச்சீவ் பண்ணாது. அதுக்கு முன்னாடியே டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த டைமும் நடந்துச்சு. ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா ஓவரால் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா செகண்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸ் கீழே நம்ம ஸ்டேபிள் ஆகிட்டோம். ஆல்மோஸ்ட் நம்ம பியர் மார்க்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அண்ட் மறுபடியும் இன்பிட்வீனில் மார்க்கெட் ஒன்ஸ் ஒரு 11 மணிக்கு எல்லாம் நம்ம டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணது வரும் 3:30 வரைக்குமே மார்க்கெட் இந்த இதுக்குள்ளேயே தான் ஸ்லோவாக இருந்துச்சு. ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வந்த மார்க்கெட் 25,062 சொல்லக்கூடிய இந்த ரேஞ்சிலேயே பிஎஸ் அதை டிஃபெண்ட் பண்ணி மறுபடியும் கீழே கொண்டு வந்தது நம்மளால் பார்க்க முடியும். நான் குரூப்லேயே சொல்லியிருப்பேன் 25,062 தாண்டுற வரைக்கும் அது ஒரு ஃப்ரெஷ்ஷான நியூ பையபோவாக வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே போன மட்டும் தான் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் பை சைடு ஃபோக்கஸ் பண்ணணும். அதற்கு யாருமே கால் ஆப்ஷனோ இல்லை பையோ இன்ட்ராடே லெவலில் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. இன்ட்ராடே லெவல் செகண்ட் டார்கெட் தொட்ட உடனே நான் வந்து பொசிஷனை க்ளோஸ் பண்ண சொல்லிட்டேன். நானுமே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுதான் ரொம்ப நல்லதும் கூட. இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் டிசிப்ளின் மேட்டர்ஸ். சம்டைம்ஸ் நானும் அதை ஃபாலோ பண்ணணும். ஓகே ஃபைன். ஸோ இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளாட் டு பாசிட்டிவ் க்ளோஸ். அண்ட் இந்த க்ளோஸை வச்சு நம்ம மண்டேவுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ஓப்பனிங் என்னன்னு ஃபர்தர் மார்க்கெட் ப்ரிடிக்ஷன் வேல்யூஸ்லாம் என்னன்றதை நம்ம இப்போ பார்த்துருவோம். மண்டேவுடைய பாசிட்டிவ் ஓப்பனிங் பொறுத்த வரைக்குமே பாசிட்டிவ் ஓப்பனிங் அப்படிங்கிறது 25,032. பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடைச்சதுன்னா மார்க்கெட் எகெயின் அது ஆக்சுவலாக 25,158 இது. ஓகே சாரி, மறுபடியும் அந்த மார்க்கெட் வந்து செகண்ட் செட் ஆஃப் பியர் மார்க்கெட்டினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்னு சொல்லக்கூடிய இல்லை இந்த ஷார்ட் கவர் மார்க்கெட்டினுடைய என் பாயிண்ட்னு சொல்லக்கூடிய 25,158 நோக்கி நகரும். அப்படி நகரும்போது 25,062, 25,128 நமக்கு ஒரு முக்கியமான இன்ட்ராடே டிஃபென்ஸுக்கு ஆக்ட் ஆகும். ஸோ இன்றைக்கே நம்ம 25,062 மேலே போக முடியல. அப்போ அதுவே ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் மண்டே. ஒருவேளை ஓப்பன் ஆகும்போது 25,062 மேலே ஓப்பனிங் கிடைச்சதுன்னா 150 நோக்கி நகர்ற அந்த பயணத்தில் மார்க்கெட் நகர்றதுக்கும் புல்ஸ் ட்ரை பண்ணுறதுக்கும் எல்லா எஃபோர்ட்டுமே நடக்கக்கூடும். ஒருவேளை 62 கீழே ஓப்பனிங் கிடைச்சுன்னா 62 will become strong resistance and அந்த இடத்துல மார்க்கெட் டிஃபெண்ட் பண்ணி கீழே புஷ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நெகட்டிவ் ஓப்பனிங்ன்றது 24,958. நெகட்டிவ் ஓப்பனிங் கிடைச்சதுன்னா இமீடியட்டாக 24,930 சொல்லக்கூடிய புஷ் நெட்டில் மார்க்கெட் அச்சீவ் பண்ணும். அந்த இடத்துல புல்ஸ் டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கும் சான்சஸ் அதிகமாக அந்த இடத்துல இருக்குது. அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒருவேளை நம்ம அதையும் தாண்டி மார்க்கெட் கீழே வருதுன்னா செகண்ட் செட் ஆஃப் பியர் மார்க்கெட் என் பாயிண்ட்னு சொல்லி 24,732 நோக்கி நகருவோம். அப்படி நகரும்போது 24,862, 24,828 நமக்கு முக்கியமான 2 இன்ட்ராடே டிஃபென்சஸ் ஆக்ட் ஆகும் வைல் மார்க்கெட் கோயிங் டுவார்ட்ஸ் 24,732. ஓகேவா? ஸோ அது பொசிஷன் நெடல் பிரேக் ஆனதுக்கப்புறம். ஸோ 24,938 ஒரு முக்கியமான பொசிஷன் நெடல், அதை மறக்காதீங்க. ஓகேவா? இதான் பொசிஷன் வேல்யூஸ் ஃபார் மண்டே. அண்ட் இதில் எல்லாருமே தெளிவாக இருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஃபைன். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்குமே ஸோ ஃபஸ்ட்டு நான் புல் சைடு பேசணும் அப்படின்னா புட் ஷாட் பொறுத்த வரைக்கும் அவங்க 2500 வரைக்குமே கவர் பண்ணியிருக்காங்க நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ அதிகபட்சம் அவங்களுடைய பொசிஷன்ஸுங்கிறது 25,050 வரைக்கும் தான் பில்ட் ஆயிருக்கு. மண்டே ஓப்பனிங்கை பொறுத்து இந்த இடத்துல பொசிஷன் பில்டிங் அப்படிங்கிறது மறுபடியும் நடக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு 25,062 சொல்லக்கூடிய இந்த ஜோன் தான் 25,050 அந்த வரைக்கும் தான் பொசிஷன்ஸ் இருக்குது. அதனால தான் அது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இன்னுமே ஆக்ட் ஆகிட்டு இருக்கு நான் சொல்ல வரேன். இதுக்கு மேலே மார்க்கெட் போகிற பட்சத்தில் ஃபர்தராக மார்க்கெட் எவ்வளோ தூரம் அவங்களால புஷ் பண்ண முடியுன்றது நம்ம இன்ட்ராடே லெவலில் மண்டே பேசிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் பிஎஸ் சைடு பேசணும் அப்படின்னா பிஎஸ் சைட் பொறுத்த வரைக்குமே அவங்க ஆல்மோஸ்ட் 24,900 வரைக்கும் தான் டபுள் டிஜிட் பொசிஷன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. சொல்லப்போனால் 24,750 கீழே சுத்தமாக பொசிஷன்ஸ் அவங்ககிட்ட ரொம்ப வீக்காக இருக்காங்க. அண்ட் ஓவரால் 24,900 கீழே 24,800, 850 ஜோன். ஏன்னா இந்த இடத்துல எல்லாமே சிங்கிள் டிஜிட் இருக்குது. மேபி நம்ம 24,900 பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் 24,700 சொல்லக்கூடிய 24,732 நம்மளால் அச்சீவ் பண்ணிட முடியும்.
இப்போதைக்கு 24,900 அப்படிங்கிறது அது புஷ் நடுன்னு சொல்லக்கூடிய 24,938 குறிக்கும். ஸோ இதுக்கு அடுத்து முக்கியமான கீ லெவல்ஸில் மார்க்கெட் ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்கும் மண்டே. ஒருவேளை கேப் டவுன் ஓப்பனிங் ஏதாச்சும் கிடைச்சது அப்படின்னா நம்ம பியர் மார்க்கெட் என் பாயிண்ட் சொல்லக்கூடிய 24,700 ரீஜனை நோக்கி நகருவோம். இதுதான் என்டையர் வேல்யூஸ் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ப்ரெடிக்ஷன் ஃபார் மண்டே மார்க்கெட். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட அந்த நம்பருக்கு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் லிங்க் சென்ட் பண்ணுறேன். நீங்கள் அதை மூலிமா ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்தராக நம்ம மண்டே ஈவினிங் பேசுவோம். தேங்க்யூ.